இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் கார்டு என்பது மிகவும் முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை என்ற சூழல் உருவாகிவிட்டது. ஆதார் கார்டு விவரங்கள் அனைத்தையும் எப்போதுமே அப்டேட் செய்து வைத்திருக்க வேண்டும் என்று அரசு தொடர்ந்து அறிவித்து வருகிறது. அதே சமயம் ஆதார் கார்டை முக்கிய ஆவணங்களுடன் இணைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றது. அதன்படி ரேஷன் கார்டு ஆதார் சரிபார்ப்புக்கு மத்திய அரசு விதித்த காலக்கெடு வருகின்ற ஜூன் 30ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இதனால் கண்டிப்பாக ரேஷன் கார்டில் உறுப்பினர்கள் அனைவரும் கண்டிப்பாக ரேஷன் கார்டு கூட அவங்களுடைய ஆதார் கார்டு விவரங்களை இணைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் ரேஷன் கடையில் போயிட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதற்கான காலக்கெடு ஜூன் 30ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. அப்படி நீங்கள் செய்ய தவறினால் உங்களுடைய ரேஷன் அட்டை ரத்தாக வாய்ப்புள்ளது. அப்படி இல்லைன்னா ரேஷன் கார்டிலேருந்து குடும்ப உறுப்பினர்கள் பெயர் நீக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. உங்கள் குடும்ப அட்டையில் குடும்ப உறுப்பினர்கள் ஆதார் கார்டில் லிங்க் ஆயிருக்கா இல்லைன்னு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரெசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா NFSC அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக் என்னவோ தாலுக் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் தாலுக் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்கும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா தாலுக் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய கடை குறியீடு, கடை பொறுப்பாளர் பெயர், கடையோட பெயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தொடர்பின் எல்லாமே இருக்கும். அட்டை வகைகள் எவ்வளோ அட்டைகள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கடை பேருக்கு நேராக கடை குறியீட்டு எண் சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்கும். அந்த கடை குறியீட்டு எண்ணை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அட்டை வகை, அவங்களுடைய ஆதார் கார்டு இணைக்கப்பட்ட எண்ணிக்கைகள்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளோ பேருடைய ஆதார் கார்டு லிங்க் இருக்குன்னு சொல்லி ஷோ ஆகும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிச்சுன்னா உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் நேராக கிளிக் பண்ணுற மாதிரி ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும். அந்த ரேஷன் கார்டு நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணலே உங்கள் ரேஷன் கார்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் குடும்ப அட்டை எண், முகவரி, உறுப்பினர்கள் பெயர், பாலினம், அவங்களுக்கும் உங்களுக்குமான உறவு முறை, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு லிங்காக இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு லிங்காக இருந்தால் நீங்கள் போய் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிடென்ட் கன்ஃபர்ஸில் கொண்டு பண்ணுங்கள்.